அப்போ ரட்சிப்பு ரொம்ப முக்கியமா. அப்போ இன்னைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம என்ன பாஸ்டர் செய்யணும்? அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பவுல் இடத்துல கேட்கிறாங்க. அப்ப பவுல் சொல்றாரு 31வது வசனத்துல, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் எளிமையா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்போ இயேசுதான் என்னுடைய தெய்வம், இயேசுதான் என்னுடைய தெய்வம், என் பாவத்தை மன்னிக்க அவர் மரித்து உயிர் தெழுந்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன், என்னை பரலோகம் கூட்டிட்டு போவாருன்னு அப்படி நீங்க ஏசப்பாவை விசுவாசிச்சீங்கன்னா உங்க ரட்சிப்பு துவங்குகிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப எத்தனை சொல்றீங்க ரட்சிப்பு துவங்கிருச்சு பாஸ்டர்? அல்லேலூயா. ரட்சிக்க முழுமை அடையல, ரட்சிப்பு தொடங்க செஞ்சிருக்குது. அப்போ ரட்சிப்பு தொடங்கிருச்சு. ஆனா வளர 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 உங்க வாழ்க்கை போக போக ரட்சிப்பு வலிமையாய் மாறணும், ரட்சிப்பு ஸ்ட்ராங்கா மாறணும். ஒரு சின்ன மணல் வீட்டுக்கு, கூரை வீட்டுக்கு அஸ்திபாரம் எளிமையா இருக்கும். ஒரு மாடி கட்டட வீட்டுக்கு அஸ்திபாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். 10 மாடி கட்டடம் கட்டணும், அதுக்கு அஸ்திபாரம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே போலதான் உங்க ரட்சிப்பு. நீங்க கர்த்தரோட நெருங்க 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 உங்க ரட்சிப்பின் அஸ்திபாரம் மிக ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு சபை பிள்ளைகளுக்கு முக்கியமானது முதலாவது என்னன்னா, அவங்க ரட்சிப்பு வலிமை அடையணும். ஒரு பெருமழை வருது, ஒரு புயல் காற்று வருது, மலையின் மீது இருக்கிற பட்டணம் இடிஞ்சு விழாது. கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு என்ன ஆகாது? இடிஞ்சு விழாது. இதே மணல் மீது கட்டப்பட்டுச்சுன்னா அலை அடிச்ச உடனேயே அப்போ உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், பாடு வரும், உபத்திரம் வரும், நெருக்க வரும். அப்படி இருந்தாலும் நீ ஸ்ட்ராங்கா கர்த்தருக்குள்ள நிப்பன்னா உன் ரட்சிப்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஒரு ரட்சிப்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பண கஷ்டம் வந்த உடனே ஓ, ஒரு வியாதி வந்த உடனே ஓ, ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு இழப்பு வந்த உடனே நம்ம ஒரு மாதிரி சோர்ந்து போய் அப்படியே போறோம்னா நம்ம ரட்சிப்பு இன்னும் வலிமை பெறவில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஆண்டவர் விரும்புகிறது உன் ரட்சிப்பு வலிமை அடையணும்.